மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஆமா, இங்கே பார்க்குறோம். எகிப்து எங்கும் காரிருள் இருந்தது பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேலர்களுக்கு அந்த காரிருள் அவர்கள் மேல இல்லை. அவர்களுடைய வாசஸ்தலத்துல எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் செய்யல. அவர்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார். எகிப்து முழுவதும் இருள் இருக்கும். அதுபோல எகிப்துல அநேக காரியங்கள் இருக்கு. சர்ப்பத்தை போட்டா, கோலை போட்டா மோசே அது என்ன செய்யும்? சர்ப்பமாகும். இது என்ன பெரிய காரியம்? நாங்களும் செய்வோமே, உங்க தேவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணும்? மந்திரவாதியை விட்டு ஏவி விட்டு அவங்களும் என்ன செய்யாங்க? கோலை போட்டாங்க. அது என்ன செய்யுச்சு? சர்ப்பமாச்சு. பெரிய ஆச்சரியப்பட கொண்டு இல்லையே, உங்க சாமி என் சாமி ஒண்ணுதான். ஆனா என்ன நடந்துச்சு? எல்லா பாம்பையும் இணைஞ்சிருச்சு. ஆமா, தேவனுடைய அந்த கோல், அந்த சர்ப்பம் எல்லாத்தையும் இணைஞ்சிருச்சு. அப்போ தண்ணிய ரத்தமா மாத்தினார். இது என்ன பிரமாதம்? எங்க மந்திரவாதிகளும் என்ன செய்வாங்க? எங்க சூரியக்காரரும் மந்திரவாதியும் அதை செய்ய முடியும் அப்படின்னா அவங்க செய்தாரு, ரத்தத்தை செய்தாரு. அது அவங்க செய்ய முடிஞ்சது. இது என்ன பிரமாதம்? அதுபோல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்னன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? வேல் இருக்கு, வண்டு இருக்கு, அப்புறம் தவக்கலை இருக்கு, அப்புறம் வெட்டுக்கிளி இருக்கு, கொப்பளங்கள் இருக்கு, கண்மலை இருக்கு, ஏகப்பட்ட வாதனை இருக்கு. ஆனா அப்புறம் எதுலையுமே என்ன செய்யுது? மந்திரவாதி சூரியக்காரர்கள் அங்க நிக்க முடியாது. அவர்களும் அங்க பேன ஆக்கினாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா அவர்கள் செய்ய முயற்சித்தால் ஒண்ணு நடக்கலன்னு போட்டு. அப்ப பாருங்க, எல்லாம் செய்ய முடியுமோ தோணும். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, கடவுள் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, எல்லாம் வல்லமை ஒண்ணுதான். ஆனா தேவன் அதை என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வல்லமை அவர் என்ன செய்யறாருன்னா காண்பிக்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கொப்புளம் என்ன மந்திரவாதி சூனியக்காரி சேர்த்து பிடிச்சிடும். நாங்களும் அப்படிப்பட்டவங்க அவங்க கொப்புளம் என்ன செய்ய அவங்களையே எடுத்து வாசிக்க வேண்டியது. கொப்புளம் என்ன மந்திரவாதிக்கு மேல கொப்புளம். கடைசியில என்ன செஞ்சோன்னா கதார ஆரம்பிச்சோம். எங்கு பார்த்தாலும் இழப்பும் கூக்குரலும் ஆடு மாடு எல்லாம் தலையிட்டும் விவசாயம் எல்லாம் சங்காரம் அளிக்கப்படும். ஆனா கோச நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கோ என்ன செய்யாது? ஒன்றாக ஏற்படும். எந்த பேடும் வராது, தவளையும் வராது, எதுவுமே வராது. அங்க என்னன்னா இஸ்ரவேல் எகிப்து முழுவதும் அலறாத வீடே கிடையாது. ஒரு வீடு கூட அழுகாத வீடே இல்லை. எகிப்து தேசம் எங்கும் குடியிருப்பு இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஒருத்தர் வீட்டுல கூட என்ன இல்லைன்னா ஒரு கூக்குரல், ஒரு சின்ன உரசல் கூட வேதத்துல இருக்கு. அங்க எகிப்துல அலறாத வீடே கிடையாது. எல்லாரும் அலறினார். அப்படின்னா எல்லாம் தேவன் அல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல. நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்பதை நான் கர்த்தர், பூமி என்னுடையது, நான் கர்த்தர், நான் கர்த்தர் நிரூபித்தார். பழைய ஏற்பாடு. சரி, இன்றைக்கு அதே சூழ்நிலையை தேவன் இன்றைக்கு செய்தார். கர்த்தர் எல்லாருமே என்ன செஞ்சிடும்? உண்மையா தொழுது கொண்ட வீட்டுல என்ன செய்யுது? வெளிச்சம், ஏதோ படிச்சுட்டு ஒரு வெளிச்சம் இருக்கு வீட்டுல, மற்ற வீட்டுல இருட்டு இருக்கு. மழை மட்டும் அந்த விசுவாசிக்கிற வீட்டுல மட்டும் அவங்க வயலுக்கு மட்டும் வளவை, அல்லது கிறிஸ்தவ நாட்டுல மட்டும் வளவை, மற்ற நாட்டுல பேர். அப்படின்னா இந்த மாதிரி வாதம் ஒரு நாள் ஒரு மாசத்துல நிக்குமா? ஒரு வாரத்துல இருந்தா உலகம் என்ன நினைச்சிடும்? என்ன நினைச்சிடும்? கிறிஸ்துவ சரணம் அடைந்து.
ஆனா அப்படி செய்ய தேவன் என்ன செய்யல செய்ய என்ன காண்பிக்கிறாருன்னா தேவனும் இந்த உலகமும் ஒன்றில், கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் ஒன்றல்ல. அப்ப நான் கிறிஸ்தவனா எல்லாரும் கிறிஸ்தவங்கள். அப்ப எங்கே துவங்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து துவங்குது. இயேசு கிறிஸ்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன இருக்கு? 1 யோவான்ல இருக்கு பாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4 இருந்து இருக்கு. உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 4. உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார். நான் தான் தப்பா சொல்றேன் இல்ல. யோவான் சுவிசேஷம் 1ல இருந்து 4. 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இருந்து யோவான். அதாவது 1 யோவான் சொல்றேன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, அப்ப உலகத்துல இயேசுங்கிற ஒருத்தர் உலகத்துல மாம்சமா மனுஷனா வந்தாரு. அவருக்குள்ள மட்டும் என்ன இருந்தது? அவருக்குள்ள மட்டும் என்ன இருந்துச்சுன்னா ஜீவன் இருந்தது. அப்ப உலகத்துல எல்லா மனுஷருக்கும் இல்ல, யூதருக்கு இல்ல. அவ இயேசு கிறிஸ்துக்குள் என்ன தேவனுடைய வார்த்தை என்ன மாம்சமானது. அப்ப இயேசு கிறிஸ்துல ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது இருளான இந்த உலகத்துல இருளான மனுஷன் மத்தியில அது என்ன செய்யுது? பிரகாசிக்குது. அவர் வாழ்க்கை மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கு. மற்ற மனுஷ வாழ்க்கை வேற, இயேசு வாழ்க்கை வேற. அது என்ன வெளிச்சமா இருக்கு. ஆனா மற்றவங்களுடைய உலகத்துல அவங்களை சுத்தி வாழ்ற எல்லாருடைய வாழ்க்கை போல இயேசு வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குதுன்னா அவர் பிதாவோடவே இருக்கிறார், பிதாவின் ஆவியோட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானோட நிறைவிலேயே இருக்கிறார். அதனால அவருடைய வாழ்க்கையை இந்த உலக மக்கள் மாற்றவே முடியல. அப்படித்தானே? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. அந்த இருளில அது என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளது. அப்படின்னா இருள் என்ன? இருள் உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்தது. இயேசுட்ட ஒருத்தட்ட மாத்திரம் என்ன இல்லைன்னா நம்மளை போல மாம்சத்துல இருந்தால் அவர்கிட்ட பாவங்கள். அப்போ அங்க சிந்திச்சதை இங்க சிந்திச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதுமே பாவம் நிறைந்த உலகம். இயேசு ஒருத்தர் மாத்திரம் பாவம் இல்லை. அதனால அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது இருள் இல்ல என்ன செய்யுதுன்னா பிரகாசிக்கிறத தவிர அதை மூடவே முடியல. 9ல எப்படி போட்டிருக்கு? இந்த ஒளி எந்த மனிதனையும் என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த இயேசு உலகத்திலே வந்திருக்கிறாரு. அந்த உலகத்தில் வந்திருக்கிற அந்த ஒளி எந்த மனுஷனையும் அவரை போல பிரகாசிக்க வைப்பார். இயேசுவை போல பிரகாசிக்க வைப்பார். அப்போ நாம இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவரால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவரால் நம்ம என்ன ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் இயேசுவின் சீசன் இருக்கிறோம், அவரே நம்ம மெய்யான சபை மெய்யான சத்தியம்னு சொல்றோம். அப்பனா இந்த ஒளி நம்மளை முழுவதுமே என்ன செய்யும்? ஆட்கொண்டிருக்கும். ஆட்கொள்ளுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்மளுக்குள்ள ஒரு அந்த பிரகாசிக்கிறது பிரகாசம் பெருகிக்கிட்டே போகணும்னு சொன்னா என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா மோசமான நிலைமைக்கு போயிடும். பாருங்க, அந்த இயேசுக்குள்ள இருந்தது இன்றைக்கு பாருங்க தெரியாத புதுமையான ஒரு சத்தியத்தை நான் பேசல, எல்லாரும் அறிஞ்சது தான். 2 கொரிந்தியர் 4 என்ன போட்டிருப்பாரு? 2 கொரிந்தியர் 4 6 போட்டிருப்பாரு. 6 வாசிப்போம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, 6 சொல்றாரு, இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒளி எங்க இருக்கு? ஒளி எங்க இருக்கு? இயேசுவை விசுவாசிக்க இருதயத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ மெய்யாகவே அவருடைய சத்தியத்தில் நடத்துற மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கு.
அந்த ஒளி வெளியே இல்லை, அந்த ஒளி இருதயத்துக்குள்ள இருக்கு. அது என்ன செய்யணும்? பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எதை பிரகாசிக்கிறது? இயேசுவையே காண்பித்து கொண்டிருக்கிறது. ஆறுல போட்டு ஆறுல அருமையா போட்டு இயேசு கிறிஸ்து முதலாவது கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் போட்டு. அது என்ன செஞ்சுச்சு? ஒழுங்கும் இதுமா நல்லா இல்லை, அசைவாடி கொண்டிருந்தான்னு போட்டிருக்கு. ஜலத்துல காரூரில் இருந்ததுன்னு போட்டிருக்கு. முதலாவது வாய்ப்பு பேசுனது வெளிச்சம் உண்டாகிறவன் தான். அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வெளிச்சமானவர் தான் இன்னைக்கு இயேசு வெளிச்சமா வந்திருக்கிறார், ஒளியா வந்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துது. நம்முடைய இருதயங்கள்ல பிரகாசித்தார். இது கிறிஸ்தவங்களுக்குமா? கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய உபதேசம், உலகத்துக்கு அல்ல. இது கிறிஸ்தவர்களுக்கு, மெய் கிறிஸ்தவன் சொல்றமே, இயேசுவோடு இருக்கிறவன் சொல்றமே, அவர்களுக்குள்ள சத்தியம். இது உலகத்துக்கு இல்ல. நாள்ல போட்டு தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிவிசுவாசிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினான். அதாவது இப்படி வாழ்க்கையில நம்ம வாழ முடியாது. இப்படி வாழ்க்கையில என்ன செய்யலாம்? அவர்கள் வாழலாம், ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்றது அபிவிசுவாசிகளுக்கு எதையும் இருள் ஆட்டோமேட்டிக்கா தப்பிடும். முடியாது, என்னால முடியாது. விசுவாசம் தோத்து எத்தனை நேரம் விழுந்து காரில் விழுந்தாலும் இல்ல கிறிஸ்துவ வாழ்வு அவரை போல வாழ என்னால முடியும், தேவன் என்னையே அப்படிப்பட்ட உருவாக்க அவர் வல்லவர் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த ஒளி எனக்குள்ள என்ன செய்யும்? வந்துடும். பலதரம் நான் தோற்கடிக்கப்பட்டேன், பலதரம் குடும்பத்துல பலதரம் உரசல், பலதரம் பிரச்சனை, ஐயோ எவ்வளவு வாக்குவாதம், அதனால நான் இனிமே பிரகாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அந்த என்ன இல்லை, விசுவாசம் இல்லாம போச்சு. அப்ப பிசாசு என்ன செஞ்சு கண்ண இல்ல என்னால தேவன் என்ன உருவாக்க, நான் சாகும் வரைக்கும் என் கூட தான் இருக்கிறார், உருவாக்க இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் என் கூட இருப்பார். எனக்கு விசுவாசம் இல்லைங்கும் போது அதை யார் அழிக்கிறான்னா பிசாசு தான் அழிப்பான். இப்பிரபஞ்சத்தின் பிசாசம் ஜனங்களுடைய மனக்கங்களை உள்ளாக்கினான். எங்கேயே உலகத்துக்கு இல்ல. உலகத்தை சொல்லிட்டு நாம அங்க சொல்லிட்டு நாம என்ன நல்லா இருக்கோம்னு சொல்லக்கூடாது. நாம அந்த வாழ்க்கைக்கு வரலுக்கு அதெல்லாம் கஷ்டங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு மனைவிக்குள்ள, இப்படிப்பட்ட சொந்த பந்தத்துக்குள்ள இப்படிலாம் நான் வாழ்கிறது எனக்கு சாத்தியம் இல்லைன்னா அவர்களை கூடாது. அந்த எண்ணம் இல்லை இருக்கு இல்லை விசுவாசம் இல்லைன்னா அவர்கள் கூடாதுட்டான்னு அர்த்தம். எப்படி நமக்குள்ள உருவாகும்? அது இயேசு கிறிஸ்துவோட நெருங்கி ஜீவிக்கிற ஜீவியத்துல தான் அது உருவாகும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நான் இயேசு கிறிஸ்து சீசன் அப்படின்னு சொன்னா நான் அவரோட நடக்க முடியும். அப்ப அவரோட நடக்கணும்னா எனக்குள்ள எல்லா பந்தங்களையும் அறுத்து விட்டுறணும். அல்லேலூயா. எல்லா பந்தங்களையும் அறுத்து விட்டுறணும். என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன் தம்பி, என் மச்சான், என் மாமன், என் அத்தை, என்னுடைய சித்தி, அக்கா மகா, இப்படிலாம் உறவு இருக்கும்போது நினைச்ச முடியாது. புரியும்? நீங்க எல்லாரோடையும் நாங்க சகசமான ஒரு உறவு வச்சுக்கிறோம், இயேசுவையும் நாங்க முதன்மையா கொண்டிருப்போம். அப்படி அல்ல. என்ன நடந்தது? தாய் வகுத்திலிருந்து நாம விழுகும் போது என்ன நடந்தது? தாய் வகுத்திலிருந்து நம்ம எல்லாருமே விழுந்தோம், தரையில வந்து விழுந்தோம். என்ன நடந்தது? அந்த சிஸ்டர் சொன்னாங்க, வாய் தரக்காமே சொல்லிட்டாங்க. என்ன கட்டு தொப்புள் கொடி முதல்ல வெட்டு. இல்ல நான் பெருத்தது 10 மாசம் அப்படியே இருக்கட்டும், 2 பேரும் சாவும். அதனால முதல்ல வெட்டது வெட்டுதான். அப்ப உலகத்துல நான் இயேசுவின் சீசனை உலகத்துல இருக்கிற உறவை துண்டிக்கணும். உறவை எழுதிக்கணும், துண்டிக்கணும். துண்டிக்கணும் பகைக்கிறது இல்ல. தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நான் செஞ்சு மற்றதை என்ன செய்ய விட்டு விடணும். ரட்சிக்கப்படும் போது எல்லாம் சொந்த பந்தம் தான், அக்கா தான், தங்கச்சி தான், மச்சான் தான், மாமா தான், நண்பர் தான், எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா எல்லாரோடையும் உறவு வச்சு நான் இயேசுவை பின்பற்றோம்னா முடியாது. அவிசுவாசிகளோட பிழைக்கப்பட முடியாது. நமக்கு எல்லாருக்குமே சத்தியங்கள் இருக்கு. பாருங்க பாருங்க, தீர்ப்பு புத்தகத்தில் பாருங்க. தீர்ப்பு புத்தகம் நாம் சபைக்கு வருகிறோம், பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சபை கூடுவதற்கு ஆவலா இருக்கிறோம், கூடுவைக்கு அங்கங்க நடக்கிற கூடுவைக்கு ஆவலா இருக்கிறோம், அதான் சரிதான். ஆனா நமக்குள்ள அது ஒரு வாழ்வை கொண்டு வந்து இருக்கணும், வாழ்வை கொண்டு வரணும், கொண்டு வந்து கொண்டே இருக்கணும், அதுல மனம் திரும்ப இருக்கணும், அதுல வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். தீர்ப்பு புத்தகத்துல 2ல போட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் முதிர் வயலுக்கு இருக்கு,
முதிர் வயது உள்ளவர்களுக்கெல்லாம் இருக்கு. அங்க என்ன போட்டிருக்குன்னா 2ல போட்டிருக்கு, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க, அப்ப ஒரு முதிர் வயதுனா என்ன பெரிய நரைச்சவனா, நரைச்சு கம்ப ஊண்டிட்டு முதிர்ந்தவனா, ஏதோ ஒரு 50 வயசுக்கு மேல போறவங்கள கொஞ்சம் வயசானவங்கன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ எல்லாருக்குமே இங்க இருக்கு. ஒரு 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 முதிர்ச்சி விட்ட ஒரு வயசானாங்க, ஒரு 50 வயசுக்கு மேல உள்ள ஒரு பேரம்பேத்தி எடுத்த அப்படின்னு என்ன சொல்றதுன்னா, நீ ஆரோக்கியம் உள்ள இருதயம் உள்ளவனா இரு. அந்த அந்த இந்த உலகத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன பேசுறாங்க, ஊருக்குள்ள போய் என்ன பேசுறாங்க, போய் மடத்துல போய் என்ன கட்ட பஞ்சாயத்து பேசுறாங்க, என்ன அரசியல் பேசுறாங்க, என்ன சாதி பேசுறாங்க, என்ன போட்டி பேசுறாங்க, என்ன புரணி பேசுறாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் போய் உட்கார்ந்து உறவாடுறதுக்கு ஆரோக்கியம் இருக்காது, அவன் ரசிக்கப்படவும் மாட்டாங்க. அப்போ என்னன்னா ஒரு வேறுபிரித்தல் இருக்கு, ஒரு வேறுபிரித்தல் இருக்கு. அது நம்ம அப்படி இருக்கமான்னு பாருங்க, அதுல போட்டுருக்கு பாருங்க. நான் இதுல நான் வாசிக்கப்பட்ட வார்த்தையில என்னையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். நான் செய்ய முடியாத பேசக்கூடாது. ஆனா என்ன போட்டிருக்கு, முதிர்மையில ஸ்திரீ அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற நடக்க உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் இயேசுவோடு நடக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத காரியத்துல நான் தலையிட்டு கொண்டிருந்தா தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படும்? யோசிக்கப்படும். சாதி பேசக்கூடாது, சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. நல்லது கெட்டது நான் பேசலாம், அது தப்பு கிடையாது. உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. அவதூறாக பேசக்கூடாது. ஊருக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள சிண்டு பேசுறது மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தேவையில்லாத இடத்துல நம்ம உட்கார்ந்து அலப்புற நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன கார்வரில் இப்பிரபஞ்சத்துக்கு விசாரிச்சாவே நம்மகிட்ட என்ன வந்துடுவான், குருளாக்கி விடுவான். ஒரு வேறு பிரித்த வாழ்க்கை நமக்கு 100க்கு 100 பேர். நீங்க சொந்த பந்தத்தை நீக்கலாகி போக முடியாது. நம்ம நல்ல இடத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு காட்சிக்கு போறோம், அது நம்ம யாரையும் தாய் தகப்பன் இல்லைன்னு சொல்லல. அந்த ஆடி இருள், அந்த இருளாடியோட எனக்கு ஐக்கியமில்லை. புரியுதா? அந்த இருளாடியோட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரியம்னா என் சொந்தக்காரன், என் அங்காளி, என் பங்காளி, என் புள்ள, என் அண்ணன், என் தம்பி, என் பெரியவன், ஜனதமாவே பெரியதாமே, அதுல பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒளிக்கு நேச முடியாது, வர முடியாது. அப்போ நம்ம பாருங்க, அவதூறு பண்ணாலும் ஆரோக்கியம் உள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யணும்னா இயேசுவை என்ன செய்ய முடியும், வெளியில காண்பிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் நம்மளை சம்பந்தப்படுத்தி ஒருவரையும் குற்றப்படுத்துறதுக்கு இங்க யாரும் இல்லை. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களை தவறி வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு தேவன் வார்த்தை நமக்கு நேரா வருது, அதை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். நாள்ல தேவவசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாடிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெரிந்த புத்தி உள்ளவர்களும் கற்பு உள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்வடிவமா இருக்கும்படி அவர்கள் படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்க வேண்டும். பாடிய ஸ்திரீகள் அப்படின்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சவங்க, ஒரு குழந்தை, 2 குழந்தை, கொஞ்சம் வயசுக்காரங்க. பாடிய ஸ்திரீனா கொஞ்சம் வயசு உள்ளவங்க. இவர்கள் கிறிஸ்துக்கு இயேசு சீசனா இருக்கிறாங்க. ஒரு கால உலகத்துல இருந்தோம், இப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம். இப்போ நாம என்ன செய்ய, வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியாது, அலப்ப முடியாது. நான் எல்லாத்துக்கும் போய் எல்லாருமா என்ன செய்ய முடியாது, சகசமா பேச முடியாது. ஏன், அங்க இருள் இருக்கு, அங்க என்ன இருக்கு, உலகம் இருக்கு, அங்க போட்டி இருக்கு, அங்க புரணி இருக்கு, அங்க அவங்களுக்கு பேசாம இருக்க முடியாது. யாரையாவது அவங்க பண்ணாம அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்டவர்கள்ட்ட நாம வாழ்றோம் பக்கத்துல. அப்ப பாடிய ஸ்திரீகள் வீட்டிலே தரித்திருக்கிறதா இருக்க வேண்டும், அலப்புறலா இருக்கக்கூடாது, புரணி பேசுறதா இருக்கக்கூடாது. அப்படி போனோம்னா நம்ம வெளிச்சத்தை நினைஞ்சிருவோம், இழந்துருவோம், இருள் வந்துடும். நம்மளை சுத்தி யாருமே நல்லவங்களா இல்ல, பார்வைக்கு நல்லவங்க, ஆனா அவங்க இருக்கிறது உலக ஆவி. பார்வைக்கு நல்லவங்க, அவங்களும் நல்லதாப்பா, நல்லதாப்பா, கடவுள் முன்னாடி நல்லதா இருக்காங்க. எல்லாம் பாம்பு கோலாக்குனது கதை தான், ரைட்டு. தண்ணி ரத்தமாக்குன கதை தான், ரைட்டு தான். ஆனா போக 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 ஜீவன் வருமா, ஒளி வருமா, வெளிச்சம் வருமா? அவங்கள சண்டை போடுறது இல்லையா, அவங்கள சண்டை போட நினைக்காது. 2 ஒண்ணு அல்ல, 2 ஒண்ணு அல்ல.
யாராவது இவங்க அடுத்த விஷயத்த பேசவே மாட்டாங்க. ஊருக்குள்ள யாராவது இருக்காங்களா? அடுத்த விஷயத்த இவங்க பேசவே மாட்டாங்க. அடுத்தவங்க விட்டுருங்க. நம்மளை இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். புருஷனுக்கு கீழ்படிய மாட்டாங்க. வசனத்தை நீங்க யோசிப்பார். ஒருத்தர் கண்டிக்கிறது என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? நமக்கு உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுதான். வீட்டிலே பாடிய ஸ்திரீகள் வீட்டிலே என்ன செய்யணுமா? தரித்திருக்கவளா இருக்கணும். சோம்பல் உள்ளவளா இருக்கக்கூடாது. நீங்க சோம்பலா இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பாவங்கள் செய்யும். ஒரு வேலை இல்லாம சும்மா இருக்குங்களேன், சும்மா இருக்க மாட்டேன். என்ன அண்ணே, என்ன மதினே, அப்படி அப்படி ஏதோ ஒண்ணு அப்படி பேச போவா. அவங்க என்னத்தையாவது ஒண்ணு பேசி கடைசி நினைச்சவங்க பிரச்சனைய பெருசா ஆக்கி நல்லா உட்கார்ந்துருப்போம். காலையில ஜெபம் பண்ணிருப்போம், நல்லா தான் இருந்திருப்போம். ஆனா அவங்களோட பேசி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி கடைசியில் என்ன ஆகும்னா நம்ம இருதயத்துல என்ன வந்துடும்? யாரை குறித்த ஒரு குப்பையை நம்ம வீட்டுல நம்ம இருதயத்துல போட்டு போயிடும். அப்போ ஒரு தெளிந்தவளா இருக்கணும், புத்தி உள்ளவளா இருங்க, ஞானம் உள்ளவளா இருங்க அப்படின்னு எதுக்கு போட்டிருக்கு? அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு? அப்படியே ஆகிய புருஷனும் தெளிந்த புத்தியுள்ளதா இருக்கும் எடுத்து சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்போ குற்றம் சொல்லாதபடிக்கு அப்ப நம்மளை குறித்து பொல்லாங்கு சொல்றதுக்கு சாத்தான் கருத்தா இருக்கான் பாருங்க. நம்ம குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் பொல்லாங்க குற்றங்களோட ரெடியா இருக்கிறான். அவருடைய மனிதர்கள் ரெடியா இருக்காங்க. நீ என்ன போய் ஒழுங்கா, நீ போய் யோக்கியனா, இப்ப நமக்குள்ளே வந்தா நீ என்ன யோக்கியமா? நம்ம வீட்டுல வருதா இல்லையா? என்னைக்காவது வந்திருக்கா இல்லையா? நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா, நீ மட்டும் என்ன போய் யோக்கியமா? முதல்ல நீங்க திருந்துங்க. அதாவது நான் குற்றப்படுத்தல, நம்ம அப்படிதான் இருந்திருக்கோமா இல்லையா? அதை குறித்து நம்ம எவ்வளவு துக்கம் அடைகிறோம், எவ்வளவு கேவலமா நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படி வாழலையே, நீர் அப்படி வாழலையே. அபிவிசுவாசியில வீட்டுல நீங்க வாழ்ந்தீங்கள, அண்ணன் தம்பி தங்கச்சோட வாழ்ந்தீங்களே, நீங்க ஒருபோதும் என்ன செய்ய அப்படி வாழலையே. ஒருபோதும் நீங்க தாய்க்கு எடுத்து முரட்டாட்டம் பண்ணலையே, தகப்பனுக்கு எடுத்து முரட்டாட்டம் பண்ணலையே, தாய்க்கு கீழ்படிஞ்சீங்களே, அப்படியே கீழ்படிஞ்சீங்க. அதுதான் ஒளி, உலகத்துக்கு ஒளியா இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னா அவருக்கு முரட்டாட்டம் ஒரு காலம் பண்ண மாட்டார். ஆனா அந்த உலகத்தினுடைய முரட்டாட்டத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தானே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. 10 நாளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு என்ன செய்யுது? படம் எடுத்து ஆடுதாரு. அப்போ நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆண்டவரே என்னை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உடைதலும் நமக்குள்ள உருவாகணும். நீங்க சொல்றது சரிதான். இப்ப நான் பத்தி சொல்றேன் அப்படின்னா நான் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மாதிரியா நடந்தா தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல்ல இவரே ஒழுங்கு இல்லாத எனக்கு சொல்றாரு, எடுபடாது. ஒன்னே மாதிரியா வைத்துக் கொள். நம்ம ரட்சிக்கப்பட்ட புருஷனா இருந்தா பாடிய புருஷனே நீ முதலாவது என்ன செய்ய? உன்னையை குடும்பத்துக்கு மாதிரியாக. பாடிய ஸ்திரீ தாயே முதலாவது எனது கிறிஸ்துக்குள் உன்னை மாதிரியாக வைக்கும். அப்படித்தான் இங்க போட்டிருக்கு. உன்னை நீ மாதிரியா வை. பொல்லாங்கு சொல்ல அவன் ரெடியா இருக்கான். அதுக்கு முன்னாடி பொல்லாப்பு நமக்குள்ள வந்துருச்சு. சரண்டர். ஆண்டவரிடத்திலையும் மனைவியையும் புருஷன்டையும் சரணடைஞ்சு, அக்கம் பக்கத்தாட்ட சரணடைஞ்சு என்ன ஒப்பராயிட்டு விட்டு நம்ம அவ்வளவுதான். நான் ஒழிக்க வந்தேன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, முதலாவது நல்ல விசுவாசம் கொண்டிருப்பார்கள் சகோதரிகள் சகோதரர்கள். ஆனா காலப்போக்கில் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த விசுவாசத்தை என்ன குறைச்சிக்கிட்டே. ஏன்னா எல்லாரும் வேணும்ல, நாளைக்கு 10 பேர் வேணும் இல்லையா? நமக்கு நல்லது கெட்டது வேணாமா? அவன் வேணும், இவன் வேணும், அவன் முடிச்சிருக்கா இருப்பான், மொல்ல மாதிரியா இருப்பான், போட்டி போடனா இருப்பான், என்னோட குறுக்குடியில வண்டி வாழ்ந்துருக்கு, எத்தனை ஐடியா கொடுக்குறதா இருப்பான், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி லோன் போடுறது, எப்படி அரசை ஏமாத்துறது, எப்படி நாம காப்பீடு என்னென்னதான் போட்டு எப்படி லட்சத்தை வாரி போடுறதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறவன் நிறையா இருப்பான். அப்ப அவரெல்லாம் நாங்க பின்னி பிணைஞ்சு போயிட்டு இருக்கும் போது கூடுதலுக்கு குடியாட்ட சேர்த்து மொத்தமா அடிபட்டு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை மாதிரியாக வைத்துக்கோ, மாதிரியாக வைத்து. இந்த இன்னொரு இடத்துல போட்டு பாருங்க, தீத்து இருக்கட்டும். 1 தீமோத்தேயு 5 1 தீமோத்தேயு 5 போட்டிருக்காரு.
நீங்க எல்லாருக்கும் வார்த்தை இருக்கு பாருங்க, 13 போட்டிருக்கு. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். ஸ்திரியை பத்தி போட்டு உங்க பைபிள்ல இருக்கு. சகோதரி ஒருத்தர் படிங்க, சகோதரி படிங்க. உங்களை குற்றப்படுத்தல, எல்லாருமே நாம என்ன மனம் திரும்பி தான் வந்திருக்கிறோம். நான் பூர்ணவான் இல்லையே, நானும் அநேக தவறி மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாகி ஆண்டவரே அப்படின்ட்டு ஒரு பயத்தோடும் மனம் திரும்புதலோடு தான் பேசுறேன். பாருங்க. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல் காரியங்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். பாருங்க என்ன போட்டுக்குன்னா, சோம்பலா இருப்பாங்களாம், வீடு வீடா திரிவாங்களாம். அப்புறம் சோம்பல் உள்ளவர்னு போட்டு அப்புறம் என்ன சொன்னா அளப்பு ஆகலாம், போய் அளப்புறவளா இருப்பாங்களாம். வீண் அலுவல் காரியங்களை தலையிட்டு கொள்றவளா இருப்பாங்க, தகாத காரியங்களை பேசுவாங்க. இப்படிலாம் பேசுறதுனால அவர்கள் என்ன சொன்னா, முதல்ல கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு இப்படி போறதுனால ஆட்சி அடைவார்னு போட்டிருக்கு 12. தயவுசெய்து படி. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்னு போட்டு. நம்ம எத்தனை பேர் உணர்வடைகிறோம் பாருங்க. நம்ம தேவனுடைய சமூகத்துல எதுக்குன்னா கட்டி தீட்டுறது தான் சபைக்கு வந்திருக்கிறோம். கூட்டு தீட்டி அடிப்பது தான் தேவன் எங்க கொண்டு வந்திருக்காரு, எங்க கொண்டு வந்திருக்கிறாரு, சபைக்கு சாரம் ஏத்துறா இருக்கும். இந்த கத்தி என்ன பிடிக்கிறாங்க, சாணம் பிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி இப்ப நம்மகிட்ட பேசுற. நம்ம முதல்ல கொண்டிருந்த விசுவாசம், உங்களுக்காக வாழுவேன், உங்களுக்காக இழப்பேன், எந்த வேணாலும் ஆண்டவரே. ஆனா அந்த விசுவாசம் போய் வீணாலும் என்ன என்னமோ பேசிட்டு போனாலும் என்ன, அவ வந்துட்டு போனா என்னமோ பேசின வீண் அலுவல் தகாத வார்த்தைகளை பேசுறது. அப்ப இது என்னத்தை கொண்டு வருதுன்னா, வீட்டுக்கு குப்பையை கொண்டு வருது, நலனாக்கின ஆவியை கொண்டு வருது வீட்டுக்குள்ள. நல்லா இருப்போம், கடைசியில 4 பேர் பேசுறேன்னு நம்ம நிலை மாறிடும், மனசு மாறி. ஏன் நம்ம அந்த இருள் உலகம் இருள். நம்ம என்ன இஸ்ரேல் மட்டும் இருச்சல் இருந்தது, இப்போ இயேசு கிறிஸ்துவின் சீசனுக்கு மட்டும் வெளிச்சது. ஆமென். வெளிச்சம் உணர்வு இருக்கும், மனம் திரும்பல் இருக்கும். ஏன் தான் அங்க போனேனோ ஆண்டவரே, ஏன் போனேனோ அங்க போய் சும்மா இருக்கலாம், பசா பார்த்துருக்கலாம். என்ன அத்தாச்சுன்னா என்ன எதுக்கோ போனேன், என்னன்னா அதுல இருக்க குப்பை யாராலமா என்ன உன் மருவ என்ன செய்யறா, என்ன சும்மா தான் இருக்காரா, என்ன தேவை. ஏன்னா தகாத காரியங்களை பேசுறவளா இருப்பாங்க. அவன் வாயாடில, அவன் ஒழுக்கம் தான், பேசிக்கிட்டாரு எல்லாத்தையும் பேசிட்டு வம்பு செய்வா. இங்க இருக்கிற குப்பை என்ன வந்து இங்க குப்பை வந்துருச்சு. வீண் அலுவலர்கள் தகாத காரியங்களை பேசுறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஆட்கினை அடைவதற்கு வழிவகுக்கிறவர்களாக இருப்பாங்க. நமக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கே வழிவகுக்கும். புருஷன் சொல்றாரு, இது ஏமா உனக்கு. அப்புறம் நம்ம நினைச்சுவான், என்ன சொல்லுங்க, என்ன செஞ்ச, எல்லாரும் நம்ம படத்துல இருந்து விளையல, எல்லாரும் வேலை குட்டையில தான் பார்த்தோம். தேவனுக்குள் தீட்டப்படுகிறோம். என்ன நான் என்ன சொல்லுங்க, நான் சொன்ன என்ன நீ ஒப்புவீங்க. அப்படிலாம் பேசினா நான் மேசனி ஆக்குதான் போட்டுருக்காது. இப்படி போய் எடுத்து பேசி இப்படி போன கடைசியில சாத்தானை பின்பற்றுவதாக கோரி மாறி போனார்கள். பாருங்க 5ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆகையால் 15 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வாக்கப்படணும், புருஷன்கிட்ட வாழணும், பிள்ளைகளை பக்கணும், குடும்பத்தை நல்ல விதமா நடத்தணும். அதுதான் அது நமக்கு நியமிக்கப்பட்டது. இப்படி இல்லாம இப்படி நம்ம வாசித்தது போல இந்த காரியங்கள்லாம் இருந்தா 15ல இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். வசனம் இருக்கா? ஸ்திரீகளுக்கு எழுதப்பட்டது. இதை நம்மையும் சம்பந்தப்படுத்தி பேசணும். நம்ம சகோதரர்களை என்ன செய்யணும், புருஷர்கள் சொல்லக்கூடிய நம்மளையும் அதில் என்ன செய்யணும், சம்பந்தப்படுத்தி பேசணும். சாத்தானை பின்பற்றி போனார்கள், ஏன்னா அவர்கள் அதை நிறுத்த மாட்டார்கள். இது தப்புன்னு கேட்கிறத நிறுத்த மாட்டார்கள், பேசுறவா என்ன நிறுத்த முடியாது. அதனால ஆக்கினை அடைவார் அப்படின்னு போட்டு
நம்மளை ஆக்கின அடையும்படி தேவன் சபையை கொண்டு வரல. அப்ப இருந்திருக்கிறார்கள் யாரு? அப்போஸ்தலன் பவுல் காலத்திலே இருந்திருக்காங்கன்னா இப்ப எப்படி இருக்கும்? அதனால நமக்கு என்ன புத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன தவிர்க்கணும். எனத்தையா கூட்டு போயிட்டு இருந்தா ஏன் சொன்னா இந்த வேலை இருக்குதா வாரம் இருக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் இருக்கா, இந்த போயிருக்கா, இந்த வாரமா, இந்த போறமா, இடத்த காலி வேணும். ஐயோ ஏதாவது ஒரு காரியத்துல கலங்கி நிற்கிறாங்களா அவங்கள்ட்ட பேசலாம், தப்பே கிடையாது. பேசலாம், என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதோ உபத்திரியத்துல இருந்து ஏதோ ஒன்று காரியம் சொல்றாங்க அப்படின்னா அப்பா அவங்ககிட்ட பேசலாம், ஆறுதல பேசலாம். ஏன்டா என்கிட்ட வெளிச்சம் இருக்கு, நான் என்கிட்ட ஏசு இருக்கிறாரு, அவங்களுக்கு நாம வெளிச்சத்தை பாய்ச்சலாம், ஆறுதல பேசலாம். நீங்க எல்லாரும் நம்மள உடனே டக்குன்னு அங்கீகரிச்சிட மாட்டாங்க. நம்மள பழசெல்லாம் நினைச்சு சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இந்த வழியில நான் போய்கிட்டு இருக்கப்பேன்னு சொன்னா நிச்சயமா நான் என்ன செய்ய காலப்போக்கில் வெளிச்சம் அடைஞ்சு கொண்டே இருக்க முடியும். அதுக்கேற்ற விசுவாசத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். அதனால முதிர்வயது ஸ்திரீகள்னு போட்டு முதிர்வயது ஸ்திரீகள் அப்படின்னா வயதானவங்க, 60 வயசுக்கு மேல உள்ள 60 வயசுக்கு இருந்த உள்ளவங்க அவங்கள என்ன செய்யணுமா? அப்படி புருஷன் இல்லாம கூட இருக்கலாம், அவங்க கூட என்ன செய்யணுமா? சொந்த பேரம் பேத்தியில என்ன செய்யணுமா? பக்தியை பத்தி பேசணுமா? சகோதரி அநேகர் இருக்காங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்க, பேரம் பேத்தியில கூப்பிட்டு என்ன சொல்லணுமா? ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசணுமா? அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பேசணுமா? ரட்சிப்பை பத்தி பேசணுமா? என்ன நோத்த எங்க போனா ஆத்தாடி அவங்க உள்ளாதவல்ல, நம்ம வாய் இருக்க உள்ளாத வாய், ஒருவராலும் வாயை என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது போட்டுருச்சு. ஆத்மாக்குள்ள எதை வேணாலும் அடக்கலாம், எதை அடக்க முடியாது, நாம அடக்க ஒருவனாலும் கூடாது. ஆனா ஆவியானவர் இருந்தா கட்டுப்படுத்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இருந்தா கட்டுப்படுத்துவார், நம்மளை உடைச்சிடுவார், நம்மளை கதற வச்சுடுவார். நாம் அவரோட இசைஞ்சு நடக்கிறவளா இருந்தா நம்மை குறித்தே அவர் பேசுவார், நம்மை குறித்தே பேசுவார். அவர்கள் பேசுறது 1000 அசுத்த வார்த்தை, அதை பத்தி அவர் போட்டு இல்லை. நீ ஏன் இப்படி கொந்தளிச்சு கடலாடிக்கிற அப்படித்தான் நம்மள பேசுவார். நீ ஏன் பிள்ளை இல்லையா? அவர்களை ஏன் நினைச்சு கும்பிட்டு இருக்கிற? அவர்கள் போகிற இடம் வேறு. நீ என்னுடைய ஏன் மகன், ஏன் சிசி, நீ என்னோடு இருக்க, விட்டு விடு, மறந்து விடு. நீ அபிஷேகிக்கிறேன், சந்தோஷத்துல கேட்டது போல பூரிச்சிரு. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உன் புருஷன் புள்ள எல்லாத்தையும் நான் ரட்சிப்பேன், நான் உன்னோட முக்கியம். முதிர்வயது ஸ்திரீகள் நாங்கெல்லாம் அந்த காலத்துல கிளவி பேச்சு, அவங்களாம் அந்த காலத்துல புருஷன் அப்படி கீழ் குடிஞ்சு சாட்டக்கும் எடுத்தா ஆடுவோம். இப்ப எவ்வளவு ஆடுறான் கிளவி பேச்சு. அன்னைக்கு இவரு எல்லாம் ஆட்டி படுத்தாங்கன்னு தெரியல, இன்னைக்கு சாட்டக்கப்பில் சொல்றதுக்கு வேலை. ஆமா, சாட்டக்கப்பை எடுத்தாச்சுன்னா எத்தனை பேரை பேச்சு ஆடினாலும் ஆடிட்டு நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நல்லூர்ல. அவ்வளவுதான் கொன்னுடார் பிழைச்சு. அப்படிப்பட்ட சர்வேதியாரம் அந்த காலத்துல இருந்தது. ஏன்னா அவர் புருஷன். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம அன்பினால கிரியை செய்யற விசுவாசம் உதவும். நம்ம அதிகாரம் செலுத்தி அதிகாரமான இருக்கிற நேரத்தில் அதிகாரம் தான் இருக்கணும். நான் பேச முடியாது, நான் பாரு அப்படிதான் போயிட்டு இருப்பேன்னா புருஷனை காக்க வேண்டிய இடத்துலயும் இருக்கு, பிள்ளைகளையும் காக்கணும். அப்போ இதை ஒண்ணு செஞ்ச வேண்டி இருக்குன்னா அதிகாரமா நம்ம சொல்ல முடியும். இவரே ஒழுங்கு இல்லாதவர், இவர் என்ன பெரிய மேன்மையா ஞானம் மாதிரி ஞானம் இல்லாம காசை போட்டு புத்தியனமா செலவழிச்சுட்டு இவர் என்ன பெரிய அளக்கிறார். சொல்ற காரியங்கள்லாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் இருந்தது, அவர் தாய் தகப்பனுக்கு பேதைகளுக்கு என்ன செஞ்சாருன்னா கீழ்பிடிச்சிருந்தார், அடங்கியிருந்தார், எல்லா அதிகாரத்துக்கும் அடங்கியிருந்தார், கீழ்பிடிந்தார். எவர் யார் சொன்னாலும் சத்தியத்துக்கு கீழ்பிடிந்தார். பிதாவையும் கீழ்பிடிக்கிறார், பிதாவையும் கீழ்பிடிக்கிறார். சத்தியத்தை அறிவில் சத்தியம், சத்தியத்துல நிலவிக்கிறேன், சத்தியத்தை விசுவாசிக்கிற எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவர், இது சத்தியம், சத்தியம். அந்த சத்தியத்துக்கு நான் செவி தரலன்னா சபையில இருக்கிறதுல ஒரு புண்ணியமும் கிடையவே கிடையாது. காது உள்ளவர்களுக்கு சத்தியத்தை அங்கீகரிக்கணும். நீங்க சத்தியத்தை சொல்ற மனுஷனை நீங்க அங்கீகரிக்க போங்க, அது உங்க பாட்டு. சத்தியத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அங்கீகரி. ஆமா, இது உம்முடைய வார்த்தை. நம்ம சுத்தி இருள், நம்ம சுத்தி கலகம், எத்தனையோ பிரச்சனை. நல்லா இருக்கிறது போல இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சாவு இருக்கும், சண்டை இருக்கும், அடிதல் இருக்கும், இழப்பு இருக்கும். நடக்குதா இல்லையா?
எல்லாம் நல்லா இருக்கு போல தெரியுது. அப்படி பழக்கிறாங்க, இப்படி பழக்கிறாங்க, அப்படி கட்டுறாங்க, அப்படி நாட்டுறாங்க. நீர்ல இருக்க மனுஷன் செத்த மனுஷன். இப்படிலாம் பேசக்கூடிய பொல்லாத இருதயம் ஆவியை நமக்கு இருந்தா காதல் பிடித்திருக்கிறது. நமக்கு உண்மையான கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா நம்மளை என்ன சொன்னா அப்படிலாம் போகவே மாட்டோம். நொறுக்கிவிடும் நம்மளுடைய இருதயம். இப்ப பாருங்க, 1 பேதுருல அந்த வார்த்தை 1 பேதுரு 1ல போட்டுருக்காங்க. அதை மட்டும் வாசி. சரியா பேசுறதுக்கு நமக்கு நினைக்கலாம். 1 பேதுரு 1ல 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். நாம் பேசுற வசனங்களை பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனை நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாம் இருள். விடிவெள்ளி காலையில விடிய போகும்போது அந்த நட்சத்திரம் புறப்படும். பாக்குறோமா? விடிவெள்ளி வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. நடந்த பயன் வெளுத்துரும். விடிவெள்ளி, அந்த விடிவெள்ளி இயேசு குறிக்குது. இந்த காரியம் போன்ற இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையை கவனிச்சு பார்ப்பது நலமா இருக்கும்னு போட்டு, அந்த வார்த்தை தான் நம்மளை ரட்சிக்கிற வார்த்தை. நம்ம கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், உங்கள் இருதயங்களில், என் இருதயங்களை உதிக்கும் அளவும் அப்படின்னு போட்டு, உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் எவனுக்கு கவனிப்பது நலமாக இருக்கும். அந்த வார்த்தை தான் என்னை என்ன செய்யும்? உருவாக்கும். தேவனுடைய சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நான் திரும்பி சரி, இனி நான் என்ன செய்யறேன்? தேவையில்லாத வார்த்தைக்கு நான் போகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, குழந்தைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு அமைதியான குடும்பம் இருக்கு. எத்தனையோ நிறைய சம்பாதிக்கிறாங்க, வருவாங்க, தண்ணி அடிப்பாங்க, ஆலப்புறம் பண்ணுவாங்க, கடைசியில் ஏதாவது பம்பு எடுத்துட்டு போலீஸ் போட்டு அது இதுன்னு அலைகிற கேசுகள் நிறைய நம்ம பார்க்கறோம். நமக்கு ஒரு அழகான அமைதி உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படிக்கு ஒரு குடும்பத்தை என் தேவன் நினைஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தவளா இருந்தா மற்ற எல்லாத்தையும் அவர் பொருட்படுத்திக் கொள்வார். ஏன்னா நாம் அவருக்குரியவர். அதனால இதை குறித்து நாம பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்களே நிதானித்து பாருங்க. சொன்ன சத்தியத்தை கேட்கும் போது நீங்களே நிதானித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்ன? இப்ப பேசப்பட்ட காரியங்கள்லாம் எத்தனையோ காரியங்கள் கூட நம்ம குடும்பங்கள்ல எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனாலும் தேவன் ஆண்டவர் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அழைச்சவர் உண்மை இல்லவர். அவர் என்ன சொன்னா திடனட்டு போய் தள்ளிவிட மாட்டார், தள்ளிவிட மாட்டார். ஏன்னா அவர் உலகத்தை ஜெயித்தவர். மாம்சத்துல இருக்கிற நிலைமையில அவர் அறிவார். அவரை ஒருவரையும் இடிச்சு தள்ள மாட்டார். ஆனா நமக்கு நேர்மையான மனம் திரும்பல் வேணும், நேர்மையான மனம் திரும்பல் வேணும், நேர்மையான விசுவாசம் வேணும். விசுவாசத்தை அறிக்கை செய்வதா இருக்க வேண்டும், சாத்தான வெட்கப்படுத்துவதா இருக்க வேண்டும். கோழைகளை போல பதறிக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு இருக்கக்கூடாது. விசுவாசத்தை நாம என்ன செய்யணும்? அறிக்கை செய்வதா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான், நீ தேவகுமாரன் சொல்லி அறிக்கை செஞ்சாரா? தேவனுடைய குமாரன் மாத்திரம் அல்ல, வானத்துல இருந்து எழுதிய தேவ தூதர்களோடு எழுதிய மகிமையா வருவதா தாபம் சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில தேவகுமாரன் சொல்லலாமா? அப்படின்லாம் இல்லை. இது முதல் நீ என்ன செய்வ? வானத்துல இருந்து வருவதை நீ பார்ப்ப. என்னைக்கே வரப்போறாரு. ஆனா அதை எப்பவே சொல்லிட்ட. என்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் மாற போகுது. ஆனா இன்னைக்கே நான் பேசுவேன், விசுவாசத்தோடு பேசு. நம்ம மாய்மலக்காரங்களா இருந்தா பேச மாட்டோம். உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு தந்தா பேச மாட்டோம். விசுவாசம் இருக்குன்னு சொன்னா தேவனை மாத்திரம் அங்கீகரிச்சு சாத்தான வெட்கப்படுத்தும். அதனால நம்மளை உருவாக்க வந்தார், ஏட்டு சுரக்காய இல்ல. தேவன் நம்மளை உருவாக்க தான் நம்மளை வந்திருக்கிறார். நம்ம தீர்மானம் எடுத்தா அதை நிச்சயமா உறுதி பண்ணி நம்ம வாழ்க்கையில அவர் என்ன மகிமடையும். கர்த்தருடைய நாமத்தினால நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம அவருக்கு மகிமையால் மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவரே ஆச்சாரமா இருக்கிறார். போட்டுக்கா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து வாழ்கிற குடும்பம்.
அப்படின்னா அது அவருக்கு மகிமை தான் கொண்டு வரும், அவருக்கு தான் மகிமை கொண்டு வரும். எனக்கு ஒருபோதும் என்னைய பாரு, நான் என் வாழ்க்கையை பாரு, என் குடும்பத்தில் நடந்த பாரு, என் பிள்ளைய பாரு, அது பித்தலாட்டம், அது வீழ்ச்சிக்கு போயிடும். தேவனை மகிமைப்படுத்துறதா தான் அது அமையும். நம்ம எத்தனை விஷயங்களை தவறிக்கலாம், ஆனா தேவன் நம்மளை உருவாக்குறதுல வைராக்கியமா இருக்கிற. உலகத்தை நம்ம காப்பீடிக்கவே முடியாது, அது வேறு இது வேறு, அது இருள். கடைசியில என்ன, எகிப்து அதமாய் போனோம், சமுத்திரத்துல மாண்டு போனோம். நமக்கு மாறுறதுக்கு அல்ல, வாழ வைக்கும்படி வந்திருக்கிறார், நம்மள மையப்படும்படி வந்திருக்கிறார். அதனால மனம் திரும்புவோம், விசுவாசிப்போம். தேவன் காண்பித்த அந்த காரியங்கள்ல எதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்திருக்கிறாரோ அதை நாம என்ன செய்வோம்னா அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு தேவன் இடத்துல இறக்க பாராட்டும், இறக்கத்துக்கு கெஞ்சுவோம். அவர் இறங்குற தேவனா இருக்கிறார், இறங்குற தேவனால எல்லாம் ஆகும்.